ஏங்க ராசு, என்ன அந்த சீப்பா பிள்ளைய காணாவே? இப்படி எங்க தான் போயிருப்பா? நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்த புள்ள இப்ப வீடே வெறிச்சோடி போயிடுச்சு. இவ்வளவு போய் எங்க தேடிக்கிட்டு இருக்காங்களோ தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு போனாங்க, இன்னும் வீடு வந்து சேரல. ஐயோ, நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன். யாரோ நம்ம குடும்பத்தை பார்த்து கண்ணை வச்ச மாதிரிலாம் போயிடுச்சுப்ப. நீ எதுக்கும் கவலைப்படாத ரத்னம், எல்லாம் சரியாயிடும். ஆமா, உன் தங்கச்சி என்ன பண்றா? அவளுக்கு என்ன, அவ ரூம்ல ஜாலியா பப்ஜி கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. என்ன பப்ஜி கேமா? பப்ஜி கேம் விளையாடுற வயசா அவளுக்கு? அதெல்லாம் நான் கேட்டுட்டேங்க. அவெல்லாம் திருந்தவே மாட்டா. அப்பையில இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. தான் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை காணாமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் கூட கிடையாது அவளுக்கு. அவளை போய் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? பாவம் இந்த ராஜா பையதான் ஜீவாவை காணான்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்கதான் போயிருப்பாளோ என்னமோ, எனக்கும் ஒன்னும் புரியல. முந்தின நாள் வரைக்கும் என் கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி என்னதான் அவளுக்கு பிரச்சனையா? எதா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாம்ல. வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்க போகுது? கொஞ்சம் அமைதியா இரு ரத்னம். அக்கா, என்னடி சமையல் ரெடியாக்கா? சாப்பாடு ரெடியா இருக்கும்ல? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அக்கா, உன் வீட்டு மருமகளை தானே காணோம். அந்த காணான்ற எண்ணம் கொஞ்சமாவது உன்கிட்ட இருக்கா? நீ உன் பாட்டுக்கு ஜாலியா இருக்க. அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு உன்னைய? அக்கா, எனக்கு பசிக்குதுன்னு கேட்டேன், அதுக்கு எதுக்கு உம்பிட்டு கோவப்படுற? அடியே, நான் பசிக்குதுன்னு கேட்கறத பத்தி நான் சொல்லல. உன் மருமகளை 2 நாளா காணாமே, என்ன எதுன்னு கேட்போம், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனை தெரியல. அக்கா, அவளை நினைச்சு நான் எதுக்கு வருத்தப்படணும், கவலைப்படணும்? நீயே சொல்லுக்கா. அவ எனக்கு மாமியார்ன்ற பட்டத்தை எனக்கு கொடுத்தாளா? இல்ல, நான் என்ன பேசினாலும் அதுக்கு ஏத்தி பேசிக்கிட்டே தான் இருந்தா. அப்படி இருக்கும்போது எப்படியே கெட்டு ஒழிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீ என்னமோ இப்படி புதுசா சொல்ற? சொல்லுவடி சொல்லுவேன். குடும்பம்னா அனுசரிச்சு போகணும். மருமக பேசுறது ஒரு சில டைம் கரெக்டா தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லி பக்குவமா நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன பேசினாலும் சரி, தலையிலா இருந்தாலும் சரி, நீ பேசுறதுதான் கரெக்டா இருந்தாலும் சரி, அதை ஏத்துக்கிறது மனப்பான்மையே கிடையாது உனக்கு. இல்ல, உனக்கு நான் சொந்தமா அவ சொந்தமா? நீதாண்டி எனக்கு சொந்தம். எனக்கு பாக்குறதுக்கு அந்த மாதிரி தெரியல. ஏன்? ஆமா, நான் சொந்தம்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கணும். அவளுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, எனக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற. என்னதான் உன் பிரச்சனை? இங்க பாருடி, குடும்பத்துல நான் தான் பெரியவன், நான் தான் சின்னவன் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம விட்டு கொடுத்து போனா எல்லா வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கும். விட்டு கொடுக்காம தான் தான் நிக்கும் போதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் சந்தோஷமா வாழும். எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? புருஷன் கூட நல்லபடியா வாழணுன்றதுக்காக தானே. அதுக்கே தடையா இருந்தா அப்புறம் அவ என்ன பண்ணுவா பாவம்? அதானே பார்த்தேன், எங்கடா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவளா எதையாவது ஒண்ணு பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போறதுக்கு நான் காரணமாக முடியுமா? அடுத்த தடவை அவ எங்கேயாவது போனான்னா சொல்லிவிட்டு போமா அப்படின்னு சொல்லி வைங்க. நான் சாப்பிடலான்னு வந்தேன். எதுக்கு தேவையில்லாம நீ என்னைய வம்புக்கு இருக்கிற அக்கா? வம்புக்குலாம் ஒன்னும் இழுக்கல. நீ இந்த மாதிரி பிகே பண்றிய, அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ மருமகளை மதிச்சாதானே மாமியாருக்கும் மதிப்பு வரும். நீயே இந்த மாதிரி கேடித்தனம் கில்லாடித்தனம்லாம் செஞ்சீன்னா அப்புறம் எப்படி அவனுக்கு ஒழுங்கான புத்தி வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. எனக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். நான் பேசாம சாப்பிட்டு படுக்க போறேன். அடியே செம்பா, பாத்தீங்களாங்க? அவகிட்ட பேசி அவளை மாத்தலான்னு முயற்சி பண்ணாத. அவெல்லாம் மாறவே மாட்டா. நீ உன்னைய மாத்திக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதோ ராஜாவும் அர்ஜுனும் வந்துட்டாங்க. என்னப்பா, போன காரியம் என்னாச்சு? ஸ்டேஷன்ல உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்கல்ல? இல்லப்பா. என்ன இல்லையா? ஏண்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே போனீங்க? ஆமாமா, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் போனோம். ஆனா கம்ப்ளைண்ட்டை யாரும் வாங்கவே மாட்டாங்க. என்ன, கம்ப்ளைண்ட்டை யாரும் வாங்க மாட்டாங்களா? இது என்னடா புது கதையா இருக்கு? ஆமாப்பா, கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க தான் அக்யூஸ்ட் மாதிரி அப்படி ட்ரீட் பண்றாங்க. அச்சச்சோ, அவங்க கிட்ட இருந்து இவனை பிரிச்சு கூட்டிட்டு வர்றது போதும் ஆயிடுச்சுப்பா எனக்கு. ஏண்டா? அவங்க ஒண்ணு பேச இவனு கூட பேசிக்கிட்டே இருக்கான். போலீஸ்காரங்க எப்படி விசாரிப்பாங்க? அந்த மாதிரி கேரக்டர் இருந்தா நம்மளுக்கு தெரியுதுல, நம்ம தான் சரின்னு ஒதுங்கி இருக்கணும். என்ன பண்ணாலும் அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுக்கவே மாட்டாங்கம்மா. டேய் ராஜா, நீ உனக்கு நம்ம டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அது இதுன்னு தெரியும்னு சொன்ன. அட ஏமா நீ வேற, அது இதுக்கும் மேல எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவங்க ஸ்டாஃப்க்கெல்லாம் சொல்லிடுறாங்க. பொதுமக்களை யார் பாக்குறா? நீ சொல்றது வாஸ்தவம் தான்டா. என்ன பண்ணாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வேலையும் நடக்காதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. இனிமே நம்மளா கரத்துல இறங்கினாதான் உண்டு. டேய் ராஜா, எதுக்கும் கவலைப்படாத. அவ என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வந்துருவா பாரு. அப்ப வந்து நீ சொல்லுவ, பெரியம்மா நீங்க சொன்ன மாதிரி அவ வந்துட்டா அப்படி இப்படின்னு. இல்ல பெரியம்மா, எனக்கு ரொம்ப மனசெல்லாம் வலிக்குது.
ஜீவாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அவளை பார்க்காம நான் ஒரு நாள் என்னமோ இருந்துட்டேன். இதுக்கப்புறம் அவ கிடைப்பாளா மாட்டாளாங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. ஏன் பெரியமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக அவ என்னை விட்டுட்டு போகணும்? நீ எதுக்கும் வருத்தப்படாதடா. கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையாரு. பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாரு. இதை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் புளிச்சு போச்சு. எப்ப என் ஜீவா வந்து கருவாப்பையில அப்படி இப்படின்னு என்னை சண்டை போட்டு இழுத்து கூப்பிட்றாளோ அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அது வரைக்கும் வாழ்க்கையில நிம்மதிக்கிற ஒண்ணே கிடையாது பெரியமா. ஏன் பெரியமா, என்னவா இருக்கும்? இல்ல நீங்க எதுவும் அவளை சொன்னீங்களா? டேய், நான் போய் அந்த பிள்ளை ஏதாவது சொல்லுவேனடா. டே ராஜா, என்னையும் வேணா கேட்டுக்கோ, ஆனா நான் ஜீவா கிட்ட எந்த சண்டையும் போட மாட்டேன். அண்ணே. டேய், சத்தியமா சொல்றேன், அவன் என் தங்கச்சி மாறிடா. அவளை போய் நான் ஏதாவது திட்டிக்கிட்டு ஏதாவது படிச்சிருப்பானா சொல்லு பார்ப்போம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்புறம் யாரு தான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பா? இங்க பாருடா ராஜா, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். உங்க அம்மா தான் இவ்வளவு வேலையும் பார்த்து வச்சிருப்பான்னு என் மனசுக்குள்ளார தோணிக்கிட்டே இருக்குடா. இப்ப கூட பாரு, நேத்து வரைக்கும் ஃபுல்லா காணமே மருமகளை, இன்னைக்கும் காணமே அப்படின்ற வருத்தம் கொஞ்சமாவது இருக்கா உங்க அம்மாவுக்கு? எதுவும் சொல்றதுக்கு இல்லடா ராஜா. நீ தான் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு உன் பொண்டாட்டியை நீ தான் கொண்டு வரணும். கண்டிப்பா பெரியமா, நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு என் ஜீவாவை கூட்டிட்டு வருவேன். அப்போ நீங்க சொல்லுவீங்க, என் மருமகளை கண்டுபிடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி என்னை கட்டிப்பிடிப்பீங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் ஜீவா எப்பதான் பெரியமா வருவா? கொஞ்சம் பொறுமையா இருடா. எதா இருந்தாலும் பொறுமையா டீல் பண்ணா எல்லாம் நல்ல விதமா நடக்கும். யாரும் ஸ்டேஷன்ல எந்த கம்ப்ளைண்ட்டையும் வாங்கலைன்னா நேரா நம்ம களத்துல இறங்க வேண்டியதான். ஆமா பெரியமா, அதை தான் நானும் நினைச்சிருக்கேன். காலையில போனவங்க சோறெல்லாம் கட்டிக்கிட்டு எங்க தான் போறாங்க? என்ன கேட்டாலும் ஒன்னும் வர போறது இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. இவங்க அப்படி 2 பேர் எங்க போறாங்க வராங்கன்னு எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது? வீட்டுல வந்து இந்த பையில ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் பாட்டுக்கு குழந்தை வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க கோயிலா சுத்துறாங்களோ இல்லையோ, ஆஸ்பத்திரியா போறாங்க. ஆனா ஒரு ரிசல்ட் கூட ஒழுங்கா சொல்றது இல்ல. போன பிள்ளைகளை இன்னும் ஆளை காணாமே. சோறு வேற வடிச்சு அப்படியே கிடக்குது. சோறை எப்ப பார்த்தாலும் வீணாக்குறதே இதுங்களுக்கெல்லாம் வேலையா போச்சு. இவன் எதுக்கு வாசலையே வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏய் தேவி, தேவி, சொல்லுங்க. என்னாச்சு உனக்கு? எதுக்கு வாசலையே வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? அது நம்ம தீபக்கும் தேனும் வராகலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் போகும்போது உன்கிட்ட சொல்லாம போயிட்டாங்களோ? இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாவ. பின்ன என்ன? வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாவ, இன்னும் ஆளை காணாமல. அதான் வாசல்லே பாத்துக்கிட்டு இருக்கேன். அடி லூசு, வாசலே எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? ஒரு போன் அடிச்சா தெரிஞ்சிட போகுது. அடே ஆமால, அதையே நான் மறந்துட்டேங்க. என்னமோ நான் 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், நீங்க 2ஆம் கிளாஸ் தான் அப்படின்னு என்னைய மட்டம் தட்டி பேசுவ. இப்ப பாரு, போன வச்சிருக்கிறது கூட உனக்கு ஞாபகம் இல்ல. என்ன பண்றது, உங்க குடும்பத்துக்கு உழைச்சு கொட்டி என் மண்டை மூளையெல்லாம் குழம்பி போயிடுச்சு. குழம்பு நீ குழம்புறதும் இல்லாம மத்தவங்களே சேர்த்து குழப்பிக்கிட்டு இருக்காத. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாருங்க, மத்தவங்கள போய் குழப்பி விடுறதுக்கு. நீ செஞ்சாலும் செய்வடி. முன்னாடி நீ நல்லவளா இருந்த, அப்ப நான் நல்லவனா இருக்கல. ஆனா இப்ப எனக்கே தெரியுது நீ வில்லியாட்ட மாறிக்கிட்டு இருக்க. எதுக்கு தேனு பிள்ளைய பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்க? நானும் உன்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். அவங்க 2 பேரும் இல்லாதது பரவாயில்ல, அப்பதான் உன்கிட்ட கேட்க முடியும். எதுக்காக நீ தேனை இப்படி வெறுக்கிற? ஆமா, நான் எங்க வெறுக்கிறேன்? என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் பொண்ணு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போறா. எங்க போறாங்கிறத தெளிவா சொன்னா நான் ஏன் அவ மேல கோவப்பட போறேன்? அவதான் சொல்லியிருப்பால டாக்டர்கிட்ட போறேன்னு. ஓஹோ, அப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்காவ டாக்டர்கிட்ட போறோம்னு. ஏன் உன்கிட்ட சொல்லலையா? சொல்லவே இல்ல. ஏய் தேவி, பொய் சொல்லாத. காலையில அவன் உன்கிட்ட சொல்லும் போது நான் பக்கத்துல இருந்து தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்லலன்னு சொல்ற? அது சொன்னா எனக்கு ஒழுங்கா காதுல விழுவலன்னு நினைக்கிறேன். எது? அவ அம்புட்டு தூரம் சொன்னதும் உனக்கு காதுல விழுவலையா? விழுவாம தான் நீ பதில் சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமா, ஏதோ செவுத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனா. மாமியாருங்கிற மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாளே. இங்க பாரு தேவி, மரியாதைங்கிறது தானா வரணும். யாரையும் கேட்டோ வற்புறுத்தியே வாங்கக்கூடாது. போதும், கழுத்து சுலுக்கிக்க போகுது. சாப்பாடு எடுத்து வைப்போ. சரிங்க. என் மகன் தேனை கட்டினா இவளோட ஈகோ பெருசாகிட்டே போகுதே. என்ன இருந்தாலும் தான் பெத்த புள்ள இல்ல, வீட்டு கொடுக்க மனசே வரல. அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. எல்லாம் ஒரு குழந்தை வந்துச்சுன்னா சரியா போயிடும். யாச்சினம்மா, அண்ணன் ஒரு 100 பவுனாவது போட்டிருக்காது? தெரியலடி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 பவுன் போட்டிருப்பான். சேச்சே, கண்டிப்பா 100 பவுன் தான் போட்டிருக்கோம். என் மனசாட்சி சொல்லுது 100 பவுன் போட்டா நல்லதுதான். பிற்காலத்துல ஏதாவது ஒண்ணுன்னா கொஞ்சம் உனக்கும் உதவியா இருக்கும்ல. ஆனா உன் சம்மந்திக்காரி விடுறாளா இல்லையான்னு தெரியலையே. அவ விட்டா என்ன, விடலனா என்ன? ஒத்த பொண்ணை தானே வச்சிருக்கா. கல்யாணம் பண்ணியும் கொடுத்தாச்சு. நகை போடணும் வைக்கணுங்கிற அக்கறை அவளுக்கு தான் இருக்கணும். பொதுவா பார்த்தா இம்புட்டு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் போடுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கே உண்டான அறிவு. கல்யாணம் ஆனா நகை போடணும், சீர்வரிசை செய்யணும், பொங்கல் சீர் செய்யணும், தீபாவளி சீர் செய்யணும்னு. அண்ணன் ஏன் தான் இப்படி இருக்க தெரியல. எனக்கு தான் ஒரு சீரும் செஞ்சாம நீங்க பாட்டு இருந்தீங்க. என்னமே வரப்போகும்போது கீதாவுக்காவது நீங்க என்ன சீர் செய்றீங்கன்னு நானும் பாக்குறேன்.
அதெல்லாம் செஞ்சிருவோம்டி. வாயிலே நல்லா வடைச்சு விடுங்க. கஸ்தூரி, என்ன பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துருவாங்க. அதுக்கு? உள்ளார போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வரணும்ல. ஆரத்தி எடுக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எத்தனை வாட்டி ஆரத்தி தட்டி எடுத்து கரைக்கிறதா உங்களுக்கு? எத்தனை வாட்டி நீர் கரைச்சோம்? ஆ? இல்ல, எத்தனை வாட்டி கீதாவுக்கு நீ கரைச்சு கரைச்சு ஆரத்தி எடுத்திருக்கன்னு கேட்டேன். ஏன் ஃபர்ஸ்ட் வாட்டி வீட்டுக்கு வந்தபோது நான் தானே ஆரத்தி கரைச்சி எடுத்தேன். வேற எவ வந்து எடுத்தா? பக்கத்து வீட்டுக்காரியா? எனக்கு தெரியலப்பா. எனக்கு தெரிஞ்சு இப்பயும் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு தட்டுல காசு போடுவாங்க, உனக்கும் செலவுக்கு ஆகும். அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன், பாத்துக்கோ. ஆமா, எங்க கிட்ட காசு இல்லாம கிடக்கு பாரு. தெரியுதுல்ல, அப்படியே நகை கேட்ட. உனக்கு தான் சோறுக்கு இங்க வக்கு இல்லாம இருக்குல்ல, அதனாலதானே உங்க அண்ணன் போய் நகையை கேக்குற. இங்க பாருங்க, திரும்பி திரும்பி என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைச்சீங்க. அது எனக்கும் என் அண்ணனுக்கும் உள்ளான விஷயம். தேவையில்லாம நீங்களும் தடையிடாதீங்க. உனக்கும் அண்ணனுக்கும் சண்டை இருந்தா அடிச்சுக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. நடுவுல கீதாவையும் முரளியும் வச்சு ஏன் நீ பந்தாடுற? நீ பண்றது ரொம்ப தப்பு கஸ்தூரி. ஆமா, ஊர்ல உள்ளாததையா நான் நடத்துறேன். மாமியாக்காரிங்களா மகனை தன் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு மருமகளெல்லாம் என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு நான் என்ன அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இல்ல உங்க பையன் தான் நான் சொல்றதை கேட்டுருவானா? என்னமோ நல்லபடியா இருந்துட்டு போட்டு தானே நானும் செவனேன்னு விடுறேன். செவனேன்னு விடுறியா? இங்க பாரு கஸ்தூரி, நீ முரளிக்கு அம்மா, சித்தி கிடையாது, சரியா? பண்றதெல்லாம் என்னை சித்தி மாதிரி எல்லா நிலைமையும் ஆக்கி விட்டுட்டு இப்ப அம்மா கும்மான்னு என்னை சமாதானப்படுத்த பாத்துக்கிறீங்களா? அப்பா சாமி, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? நீ போய் ஆரத்தி தட்டை மட்டும் கரைச்சி எடுத்துட்டு வா, நான் ஆரத்தி எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே எடுக்கிறேன். ஆமாமா, நீயே எடு. அப்பதான் ஒருத்தராவது 1000 ரூபாய் போடுவாங்க. மூஞ்சிக்கு தடவை ஒரு கிரீமாவது வாங்குறதுக்கு காசு மிச்சமாகும்ல. ரொம்ப ஏத்தமதான் உனக்கு. எடுத்தா இப்படி சொல்ற, எடுக்கலன்னா அப்படி சொல்ற. இப்ப நான் ஆரத்தி எடுக்கணுமா வேண்டாமா? ஆமா தாயே, உன்கிட்ட நான் எதுவும் சொல்லல. உன் இஷ்டப்படி நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இதோ பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. டேய் முரளி. சொல்லுங்கப்பா. எங்க உன் மாமனார் மாமியார்? பின்னாடி கார்ல வராங்கப்பா. சரிடா. ஆமா கீதா. என்ன மாமா புதுசா வீட்டுக்கு வர மாதிரி கூப்பிடுறீங்க? என்னதான் தாலி கட்டிட்டு நீ வீட்டுக்கு வந்தாலும் இப்பதான் ஊர் அறிய நீ என் மருமகன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்பயும் உன்னை வரவேற்கணும் தானே? வலது கால் எடுத்து வச்சு உள்ளார வா. இந்த மொகர கட்டைக்கு வலது கால ஒரு கேடு. சரியான பிச்சைக்கார குடும்பம். கீதா. சொல்லுங்க மாமா. நீ உட்காருமா. இல்ல பரவாயில்ல மாமா, இருக்கட்டும், நான் நிக்கிறேன். அப்பா என்ன நடிப்பு. என்னமோ எங்க 2 பேத்துக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரிக்கு. அவ ஆத்தா குணத்தை அப்படியே உடிச்சு வச்சிருக்கா. இத பார்த்துதானே மயங்கி என் பையன் விழுந்தான். அம்மாடி கீதா. சொல்லுங்க அத்தை. மரியாதை எல்லாம் மனசுல இருக்கட்டும். நீ பரவாயில்ல உட்காரு. அதான் அவளே சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்க? நீ உட்காரு. சரிங்க மாமா. கஸ்தூரி. இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க. இங்கதான் இருக்கேன்னு தெரியுது. பொண்ணு மாப்பிளைக்கு பாலும் பழமும் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாது? ஒண்ணு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் நீங்க போய் எடுத்துட்டு வரது? ஏன் இன்னைக்கு கூட நீங்க வேலை பார்க்க மாட்டீங்க? இன்னைக்கும் நான் தான் வேலை பார்க்கணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. இருங்க போய் எடுத்துட்டு வரேன். அப்புறங்க கஸ்தூரி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. தங்கச்சி உங்கள்கிட்ட தான் சொல்றேன். இல்லனே பரவாயில்ல, அவதானே பேசினா பேசிட்டு போறேன். எவ்வளவு பெருந்தன்மையான பேச்சு. அப்புறம் சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? சாப்பாடுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்ல, எல்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு மண்டபம்லாம் ஓகே தானே? அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. கீதா என் மேல கோபமா இருக்கா. என்ன ரீசன்ங்கிறதா தெரியல. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்கன்னு சொன்னா போய் போட்டுட்டு வந்தேன். போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பயங்கர கோவத்துல இருக்கா. எதனால இருக்கும்? என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. கேட்டாலும் சொல்ல மாட்டா. எப்பதான் இவ என்னை புரிஞ்சுக்க போறா? உன்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு கீதா. இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என் கனவெல்லாம் நினைவாயிடுச்சு. இன்னும் ஒண்ணுதான், நம்ம 2 பேத்துக்கும் 2 குழந்தை. ஒன்னு உன்ன மாதிரி, இன்னொன்னு என்ன மாதிரி. அது மட்டும் கிடைச்சிட்டா போதும், என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்படி கிடைக்கும்? என்ன நான் மனசுல தானே நினைச்சேன், அப்படியே வார்த்தையால பேசுறா. ஒருவேளை நான் மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு வெளியில பேசிட்டேனோ? என்னைக்குதா என்ன சொன்ன? நான் மாமாவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் பேசுறது உன் காதுல விழுந்துருச்சோன்னு நினைச்சேன். நீங்க தான் இந்த உலகத்துல இல்லையே. அது உனக்கு இப்பதான் தெரியுமாடி? நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை. இருளோடு உன்னை தேடி இழைத்து விட்டே. பிரிந்தோம் அன்று துளியாக, இணைந்தோம் இன்று நதியாக. நீரின் தாகம் நீரால் தீர்ந்தது. மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா? கஸ்தூரி. சொல்லுனே. பாலும் பழம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு காமிக்கணும். என்னது?
ராஜு. இதோ தரேங்க, இந்தாங்க. ஐயோ, தங்க நகை பெட்டி நான் நினைச்ச மாதிரி எங்க அண்ணி கொடுக்க போகுது. இப்ப என் போட்டு சந்தோஷமா இருக்கு. உடனே சந்தோஷத்தை காமிச்சா வில்லின்னு நினைப்பாங்க. அவன் இதே இறந்துக்குவான். அப்புறமா சிரிச்சு சந்தோஷப்பட்டுக்குவான். அண்ணே, நான் சும்மா அடுத்தவங்கள கேட்பாங்களே அதுக்காக தான் நான் கேட்டேன். மற்றபடி உன்கிட்ட இருந்து நகை வாங்கணும், அதை நிறைய வாங்கணும், அப்படி இப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. தயவு செஞ்சு நீ அதை புரிஞ்சுக்கணுனே. கல்யாணம் ஆயே பக்கத்து வீட்டுக்காரவ எய்த்து வீட்டுக்காரவ எல்லாரும் கேட்டாவ. அப்பயே நான் சொன்னேன் எங்க அண்ணி 100 சவரன் போட்டிருக்குன்னு. எங்க காட்டு நகை பேங்க்ல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். நான் ஊர் புறா பெருமையா சொல்ல வேணாமானே, அதுக்காக தான் நான் அம்பட்டு தூரம் கேட்டேன். அடி பாவி, ஊருக்காக கேட்டாங்களாம்ல. ஊர்ல உள்ளவங்க கேட்கணுன்றதுக்காக தான் சபையில வச்சு அவமானப்படுத்திட்டு இப்ப என்னம்மா நடிக்கிறா? பரவாயில்ல கஸ்தூரி, விடு. நீ கேட்டதுலயும் ஒன்றும் தப்பு இல்லை. வேற யார்கிட்ட கேட்ட? அண்ணன்கிட்ட தானே கேட்ட. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. எனக்கு இதுல விருப்பமே இல்லை மாப்பிள்ள. உங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நாங்க கொடுக்க வேண்டிய கடமை, அதை கொடுத்து தானே ஆகணும். ஒத்த பிள்ளை வச்சிருக்கோம். ஒத்த பிள்ளைக்காவது ஏதாவது நாங்க செய்யணுமா இல்லையா? அப்புறம் நாளை பின்ன ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கும் அது கஷ்டமா போயிரும்ல மாப்பிள்ள. என்ன மாமா நீங்க என்னைய நீங்க அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல மாப்பிள்ள, நான் உங்களன்னு குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா தான் சொன்னேன். ப்ளீஸ் எனக்காக இதை ஏத்துக்கோங்க. நீங்க இதை கீதா கிட்டே கொடுங்க. அவ வாங்கிக்கிறதா இருந்தா வாங்கிக்கிட்டோம். ஆனா எனக்கு இதுல விருப்பமே இல்லை. நீ சொல்றது சரிதானே. நாளை பின்ன ஒரு பேச்சு வந்துடக்கூடாது பாத்தியா? ஆமனே, எம்புட்டு சவரன் போட்டிருக்கிய? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்கிட்ட எல்லாம் 100 சவரன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை விட கம்மியா போட்டா ஒரு மாதிரி நினைப்பாவல்ல, அதனாலதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேக்குறேன். பரவாயில்லம்மா, நான் 110 சவரன் போட்டிருக்கேன். என்னது 110 சவரனா? ஆமாங்க சூரி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? 110 சவரன் சந்தோஷமான்னு கேட்டா என்னத்த சொல்றது? ஐயோ, இப்பயே ஒரு குத்தாட்டம் போடலாம் போல இருக்கே. வாய பொழந்துகிட்டு இருக்கா. இதுல இருந்தே அவளுக்கு சந்தோஷமா இல்லையா அவங்க அண்ணனுக்கு தெரியாதா? அடியே வாய மூடுடி, கொசு போயிட போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷனே. அப்ப சரிம்மா. மாமா, ஆனா இந்த நகை ஃபுல்லா கீதா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். வேற யாரும் இதை பாதுகாக்க வேண்டாம். ஏன்டா, என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கட்டும், நான் பத்திரமா பாத்துக்கிறேன்டா. அப்படியா? அப்போ உன் நகையை கொண்டு வந்து கீதா கிட்ட கொடு. முடியாதுல்ல, அவங்கவுங்க நகையை அவங்கவுங்களே வச்சுக்கிட்டோம். எப்படியோ நம்ம வீட்டுக்கு நகை வந்து சேர்ந்தா சரிதான். மருமகளே போடுறோம். அப்பா கொடுக்குறாங்க, மனசார நல்லா சந்தோஷமா வாங்கிக்கத்தா. வேணான்னு சொல்லிடாத. சரிங்க அத்தை. சமத்து பொண்ணு, நல்லா வளர்த்துருக்கீங்க. இந்தம்மா கீதா, இனிமேட்டாவது நீ சந்தோஷமா இரு. சரிப்பா.